உதகையில் குவிந்துள்ள சுற்றுலா பயணிகளால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் அரசு தாவரவியல் பூங்கா சாலை, தொட்டபெட்டா சாலை, மத்திய பேருந்து நிலைய சாலை, குன்னூர் சாலை, மைசூர் சாலைகளில் வாகனங்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. நீலகிரியில் உள்ள ஒரு வழிப்பாதை அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் கூடலூர் வழியாக வரும் சுற்றுலா பயணிகளின் பேருந்துகள் மற்றும் வேன்கள் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் நிறுத்தப்பட்டு அங்கிருந்து அரசு பேருந்து மூலம் சுற்றுலா தலங்களுக்கு செல்ல போக்குவரத்து துறை ஏற்பாடு செய்துள்ளது. இதனிடையே வெயில் தாக்கத்தால் சிதம்பரத்தை அடுத்த பிச்சாவரம் சுற்றுலா மையத்தில் மக்கள் கூட்டம் குறைவாக இருந்தது. பள்ளி மாணவர்களுக்கு கோடை விடுமுறை தொடங்கிய நிலையில் பிச்சாவரம் படகு இல்லத்திற்கு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் மக்களின் வருகை குறைவாக இருந்தது. நம்ம இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்கான மெயினாக வந்தது. மித்த எல்லாமே நம்ம ஓப்பன் ஸ்பேஸாக இருக்கும், ஒரு வாட்டர் ஸ்போர்ட் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இங்கே வந்து பெட்டராக நம்ம அந்த ஆர்டிஃபிஷியலாக பண்ண மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கான தான் ஒன்றும். சுற்றுலா பயணிகளில் சிலர் மோட்டார் படகுகளிலும் துடுப்பு படகுகளிலும் சவாரி செய்து மகிழ்கின்றனர். கரூரில் தனியார் சிமெண்ட் ஆலையின் முன்னாள் மேலாளரின் வீட்டின் மீது 10க்கும் மேற்பட்ட ரவுடிகள் பயங்கர ஆயுதங்களுடன் கல்வீசி தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் காந்தி கிராமம் GR நகர் பகுதியைச் சேர்ந்த மனோகரன் என்பவர் தனியார் சிமெண்ட் ஆலையில் துணை மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ஆவார். இவர் கரூரில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் வீட்டு அடமான கடன் பெற்று வட்டி செலுத்தி வந்துள்ளார். இதில் தனியார் நிதி நிறுவனத்தினரும் வழக்கறிஞர் ஒருவரும் போலி பத்திரங்கள் மூலமாக இவரது வீட்டை அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து வரும் நிலையில் 10 பேர் கொண்ட ரவுடி கும்பல் பட்டப்பகலில் மனோகரனின் வீட்டிற்கு வந்து வீட்டை காலி செய்யுமாறு அடித்ததுடன் செங்கல் மற்றும் தடிகளை கொண்டு தாக்குதல் நடத்தியுள்ளனர். தனியார் நிதி நிறுவனத்தின் தூண்டுதலின் பேரில் தாக்குதல் நடந்ததாக மனோகரன் தரப்பில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. காவல்துறைக்கு தகவல் தெரிவித்து 3 மணி நேரமாக போலீசார் வரவில்லை என புகார் எழுந்துள்ளது.